மை ரெக்கார்டிங் இஸ் ஆன். மை ரெக்கார்டிங் இஸ் ஆன். திரும்ப வந்து நான் வந்து விண்டோஸ்க்கு போய் இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிட்டு அந்த இதை நம்ம டிஸ்கஷன் முடிச்சிருவோம். அதை சரியா? இப்ப அது வந்துருச்சு. என்னாச்சு என்னமோ ஆயிப்போச்சு. ரெக்கார்ட் ஆகலையா? இல்ல, வேற என்னமோ ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. கிளியரா இருக்கே சார். ஸ்கிரீன் ஜம்ப் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் வந்து அத சரி அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா ஆக்சுவலா வந்து சரியா. அப்ப நம்ம என்ன செய்வோம், இதுலயே நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்ப பீக்கு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? பீக்கு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். மேல அவ்வளவு ஸ்பேஸ் விட்டுறோம். நான் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் brown is the predominant color. அப்ப இருக்கிறதுலயே டார்க்கஸ்ட் பிரவுன் வந்து எனக்கு இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் பிரவுன் வந்து ஒரு ரெட்டிஷ் பிரவுன் இருக்கா, ஒரு ஓகே இந்த 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 பிரவுன் தான் என்கிட்ட இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் பிரவுன். அதே அதே ஆயில் பேஸ்டல்ஸ் ட்ரைமா why you have oil? ஓ யா ஓகே. என்கிட்ட இல்ல ட்ரை பேஸ்டல்ஸ் இருக்கு சார். இருக்கு இல்லையா? இருக்கு. இது பாருங்க. 1 minute. தெரியுதா? இப்ப பேக்ரவுண்ட கட் பண்ணாதான் தெரியும் எனக்கு. இல்லாட்டி பேக்ரவுண்ட் இப்ப ரைட் யூ சென்ட் இட் இல்லையா? யா ஃபைன், திஸ் இஸ் ஃபைன். ஓகே சரி. அப்ப வந்து நான் என்ன செய்யறேன், மேல இருந்து இது A4 ஷீட் மேல இருந்து ஒரு 1.5 inches விட்டுட்டு காட்டுங்க ஒரு நிமிஷம். ரொம்ப டார்க்கா இருக்குமா? ரொம்ப டார்க்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டா ஒண்ணு எடுக்க போறேன். ஓகே. இந்த பிரவுன் எடுக்கிறேன். சரிம்மா. மேபி ஸ்லைட்லி ரெட்டிஷ் ஒன். ஓகே காட் இட். யா அதாவது பர்ன்சியானா கலர். யூ வாண்ட் ஓகே பர்ன்சியானா கலர். அது பர்ன்சியானா கலர். ஓகே சரி. பர்ன்சியானா எக்ஸாக்ட்லி. சரியா? அப்ப ஏனா அதுவும் சேமா சார்? எது இந்த ஈகிள் மேல இருக்கிற பிரவுனும்? இல்ல கிடையாது. நமக்கு டிராயிங் போடுறதுக்கு இப்ப வந்து விசிபிலிட்டி வேணும் இல்லையா? விசிபிலிட்டிக்கா செஞ்சிட்டு இருக்கோம். இல்ல அது ஈகிள் மேல இருக்கிற பிரவுன் இஸ் நாட் a single brown. So many things and we don't have to stick to that brown either. Okay. சரியா? இப்ப என்னன்னா இதுக்கு parallel இல்லாமல் நமக்கு பீக் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வர்றதா வச்சுக்கிறோம். இவ்வளவு தூரத்துக்கு வர்றதா வச்சுக்கிட்டோம்னா லெஃப்ட்ல எவ்வளவு சார் ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு? லெஃப்ட்ல வந்து ஒரு 1.5 to 2 inches. ஓகே. 1.5 to 2 inches இவ்வளவு இருக்கு. ஓகே. இப்ப அந்த ஸ்டிக்க எடுத்தோம்னா அதுல அவ்வளவு பெருசு இருக்கு. 2 inches வச்சுக்கிறோமே. 2 inches அங்க 2 inches மேல வச்சிட்டு இப்ப சென்டர் ஆஃப் த பேப்பர்னா இதுதான் சென்டர் ஆஃப் த பேப்பர் இல்லையா? ஓகே. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து பீக் முடியறதா வச்சுக்கிறோம். ஓகே சார். சரியா? அந்த இடத்துல பீக் முடியறதா வச்சுக்கிட்டோம்னா இப்ப இந்த பேப்பர் வந்து இது ஹரிசான்டலா இதுதான் ஹாஃபோட கொஞ்சம் மேல அந்த மவுத் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து கொஞ்சம் மேல கொஞ்சம் போல மேல அங்க இருந்து இப்படி ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிறோம். ஆல்மோஸ்ட் சென்டர் வரைக்கும் அந்த மவுத் வந்துருது. வீக் அங்க வருது. மவுத் அங்க இந்த எல்லோவா இருக்கு இல்லையா, அந்த மவுத் அவ்வளவு தூரத்துக்கு வந்துருது. இப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா மவுத் இந்த இடத்துல இருக்கு. கண்ணு வந்து மவுத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கு. கொஞ்சம் மவுத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கு, கொஞ்சம் பின்னாடி இருக்கு. அப்ப இப்படி அப்ப இத மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த அதோட ப்ரோ ஹெட் இருக்கக்கூடிய இடம். கண்ணை வந்து இந்த இடத்துல
ம் இந்த இடத்துல வரைய போறோம். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒண்ணு போடுறோம். ம் இப்படி ஒரு சர்க்கிள் ஒண்ணு போடுறோம். போட்டுட்டு இந்த இடத்துல அந்த டியர் கிளாண்ட் இருக்கும் இல்லையா, டியர் கிளாண்ட் வந்து அது வெளியில அந்த இடத்துல வந்துருது. tear gland. I'm seeing the reference image. Okay. Okay, sir. சரியா? இப்ப பின்னாடி வந்து ரவுண்டா தான் இருக்கு. ம் ஆனா இந்த கண்ணோடைய ஷேப், நமக்கு கண்ணுன்னு ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் வந்து ஆக்சுவலா ஃபெதர்ஸ் அது மூலமா தான் வருது. இங்க இருந்து நல்ல மேல அப்படி போய் ஒரு கர்வ் ஒண்ணு எடுத்துட்டு அங்க இருந்து லேசா கீழே இறங்கி வருது. அப்படி அப்படி வருது அது. இப்ப whenever we are drawing, what we are trying to do is we are trying to create a wire mesh. The drawing is a wire mesh. In the sense, we do not draw on the initial measurement எடுக்கிறது மாத்திரம் தான் independent-ஆ floating lines on the paper. மீதி எது வரைஞ்சாலும் they will all be connected. இப்போ வந்து இங்க இருந்து அந்த மார்க்கிங்க்கு போட்டோம், இதுவும் ஒரு மார்க்கிங்க்கு போட்டிருக்கோம். இப்ப கண்ணை இப்படி கொண்டாந்துட்டோம். கண்ணை இப்படி கொண்டாந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து அது வரைக்கும் கொண்டு போயிட்டு இங்க இருந்து அப்படி ஒரு லைன் ஒண்ணு வருது. சரியா? அப்படி ஒரு லைன் ஒண்ணு வருது. ஓகே சார். அதுக்கு மேல இப்ப எல்லா லைன்ஸும் they will be connected unless we connect them. Why do we connect them and how do we connect them? Every line has a linear measurement இல்லையா, ஒரு length இருக்கு. Every line has a linear measurement 1. It will have an angle. அப்ப this is horizontal 180 degrees அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல லேசா ஒரு vertical லைன் போட்டிருக்கோம் மெஷர்மெண்ட்டுக்காக. But that is not an integral part of the drawing. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்னொரு ஹரிசான்டல் லைன் கிளீனா மெஷர் பண்ணி வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து நமக்கு மவுத் வந்து முடியுது, அதுக்கு மேல கண்ணு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு சர்க்கிளா வருது. அந்த சர்க்கிள்ல வந்து இந்த இடத்துல டியர் கிளாண்ட் வருது. அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லீனிங் டவுன் டுவர்ட்ஸ் ரைட், லீனிங் டவுன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பட் கர்வ்ட் லைன்ஸ் அப்படின்றத வயர் மெஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்ப இங்க இருந்து தலைக்கு மேல போகுது, எங்க தலையோட டாப்ல போய் இது ஜாயின் ஆகுது. இங்க இருந்து ஒரு லைன் போய் ஜாயின் ஆகி இப்படியே போய் அது இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தோம்னா இங்க அப்படி. அதுக்காகத்தான் இந்த லைன்ஸை வந்து நம்ம வயர் மெஷ்ஷா போடுறோம். அப்பதான் நமக்கு மெஷர்மெண்ட் சரியா தெரியும். இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அந்த தலை. இன்னும் கொஞ்சம் பெருசா போடலாம்னு தோணுதோ? நான் பெருசா தான் சார் போட்டேன், அழிச்சிட்டு சின்னது பண்ணேன். அப்படியா? அது அழிச்சா ஸ்மட்ச் தான் ஆகுது. சரி, இல்ல பரவாயில்ல. அது என்ன ஆனாலும் சரி, அது வந்து நம்ம இத கொண்டாந்துரும். அதை அப்படியே கொண்டாந்து அங்க இறக்கிடுறோம். இப்ப இந்த ஆங்கிள் வந்து நமக்கு வந்து 45 டிகிரி இல்ல, தெரியுது. 45 டிகிரிஸ் இப்படி இருக்கும் இல்லையா, இது 90 டிகிரிஸ்னா 45 டிகிரிஸ் இங்க இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்க இருந்து எடுத்து பார்த்தோம்னா ஒரு 60 டிகிரிஸ், ஒரு 30, இங்க ஒரு 30, அப்படி 35 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். இப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து ஃபோர்ஹெட், அப்படி ஃபோர்ஹெட்ன்ற ஒரு டேர்ம் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் பேர்டுக்கு. இருந்தாலும் ஃபோர்ஹெட் வந்து ஸ்பிளிட் ஆகுது இந்த இடத்துல. அங்க இருந்து தான் அந்த பீக் வருது. அந்த பீக் வந்து 2 செக்மெண்டா இருக்கு, ஆனா நம்ம டிராயிங்க வந்து ஒரு செக்மெண்டாவே போட்டுருவோம். இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு கர்வ் ஒண்ணு அடிக்குது இப்படி. இந்த கர்வை நம்ம இப்படி போடுறது ஈஸி, இங்க இருந்து இப்படி போடுறது கஷ்டம்.
ஓகே. சரியா? இப்ப அப்படியே கொண்டு போய் அங்க போய் அந்த வயர் மெஷ்ல அதை கொண்டு போய் அப்படி சேர்த்துறோம். ஓகே சார். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள், yellowish ட்ரையாங்கிள் ஒண்ணு தெரியுதா? இந்த இடத்துல வந்து yellowish ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா, அது டீடைலிங் அப்புறம் பாத்துக்கணும். லேசா ட்ரையாங்கிள் மாத்திரம் நம்ம வந்து எந்த yellow triangle சார் சொல்றீங்க? அந்த நாஸ்ட்ரில் இருக்கிற இடம். நாஸ்ட்ரிலுக்கு மேல. நாஸ்ட்ரில் அந்த 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 யூனிட். மவுத் இங்க இருக்கு. மவுத் இங்க இருக்கு. அது அப்படியே வந்து பெருசாகி அப்படி போகுது. இங்க இருந்து அப்படியே வந்து அதுக்கு சிறுசா அப்படி கீழே நிக்குது. இது வந்து லேசா வெளியில போய் அப்படி வந்திருக்கு. லேசா அங்க டீடைலிங் இருக்கு. நம்ம டீடைலிங் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமான்னு அப்புறம் யோசிச்சுக்கலாம். இப்ப அந்த நாஸ்ட்ரிலுக்கு அதை போட்டோம். இப்ப மவுத்த ஓகே சார். சரியா? இப்ப மவுத்த வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். என்ன நாஸ்ட்ரில் வரைக்கும் கொண்டாந்துருக்கோம். அந்த எல்லோ பட் அதோட எல்லோ முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் லேசா கீழே இறங்குது. தட் இஸ் கோயிங் டு கிவ் த பீக் கேரக்டர். கொஞ்சம் கீழே இறங்கி, ஏன்னா அதுதான் இந்த ஷார்ப் எண்ட் ஆஃப் த பீக் இஸ் யூஸ்ட் லைக் அ டேகர். சரியா? ஓகே. The sharp end of the beak is used as a dagger, sometimes to tear muscles and things like that. ஒரு கத்தி மாதிரி தான் அதை யூஸ் பண்றது. இது வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அப்படி கீழே இறங்கி அப்படி வந்து மேல திரும்ப மேல ஏறி அப்படி வருது. இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து இட் லுக்ஸ் லைக் ஒரு அந்த நம்ம அருவாள் இருக்கு அது மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே ஓகே. அதுதான் அதோட யூஸ். அருவாள் மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. டு ஸ்லைஸ் த்ரூ, மேக் திங்ஸ் இன்டு பீசஸ். இப்ப அது அப்படியா சிக்கல் மாதிரி அதை யூஸ் பண்ணுது. அதை அந்த ஷேப்பே அந்த ஒரு சிக்கல் ஷேப் தான் இருக்குல்ல. அப்படி வந்து இவ்வளவு இந்த இடத்துல நல்ல ஷார்ப்பா இருக்கும். அப்படி வச்சு அப்படின்னு அழுத்துச்சுன்னா இட் வில் ஜஸ்ட் ஸ்லைஸ் த்ரூ. அது சாப்பிடும் போது பார்த்தோம்னா தெரியும். இப்ப வந்து என்னன்னா, இங்க இப்படி வந்து ஒரு போட் மாதிரி லேசா மேல போகுது. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை குறைச்சிக்கிடுவோம். எக்ஸாஜரேட் பண்ணி இப்படி குறைச்சிக்கிட்டு நாஸ்ட்ரில். இப்ப அதுக்காக தான் வயர் மெஷோடைய கம்பேரிசன் சொன்னேன். இப்ப இப்படி ஒரு லைன் வச்சோம்னா கொஞ்சம் இதுக்கு வெளியில வந்து அது வரைக்கும் அப்படியே அந்த இடத்துல ஃபெதர்ஸ் வருது. பீக் மேல கொஞ்சம் ஃபெதர்ஸ் வருது. அப்படி வருது. அதுக்கப்புறம் கீழே வருது. கீழே எவ்வளவு தூரத்துக்கு வருது? கிட்டத்தட்ட கண்ணு இருக்கிற லெவலுக்கு வருது. கிட்டத்தட்ட கண்ணு இருக்கிற லெவலுக்கு வருது. எங்க இருந்து வருது? இங்க இருந்து லேசா வெளியே வந்து ஆங்குலரா அப்படி வந்து அப்படி ஒரு கர்வ் அடிக்குது. அப்படி ஒரு கர்வ் அடிக்குது. இப்ப இந்த இடத்துல இது எவ்வளவு நம்ம ஷார்ட்டா போடணும் லாங்கா போடணும்ன்றது நம்ம மெஷர்மெண்ட்ஸை பொறுத்தது. இப்ப என்னன்னா, இங்க இருந்து ஒரு லைன் அப்படி கிளம்பி இதுல போய் ஜாயின் ஆகுது. இதுல இருந்து இப்படி வந்து நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இங்க இருந்து இப்படியே போய் ஒரு சர்க்கிள் மாதிரி போய் அங்க போய் ஜாயின் ஆகுது. ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் இந்த காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் என்னோட இது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணுமா? இந்த லைனை கரெக்டா
இந்த லைன் வந்துச்சுன்னா இந்த இது அவ்வளவு தூரத்துக்கு இருக்குதா, பெருசா இருக்கா? ஓகே. இல்ல சரியா இருக்கான்னு கேக்குறேன். நான் உங்களோட சரியா தான் இருக்கு. அதாவது கழுத்துக்கு கீழே தலைக்கு ஆ, மேல இருக்கிற இடம் சரியா கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் லிஃப்ட் இட் ஸ்லைட்லி ஹையர். இல்லம்மா, இது ஆக்சுவலி யுவர் பேக்ரவுண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஹைடிங் யுவர் பிக்சர் அண்ட் யூ. பேக்ரவுண்ட க்ளோஸ் பண்ண முடியல. எனக்கு எப்படி பண்ணணும் தெரியல சார். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் சூஸ் பண்ணல இத. தெரியுதா சார்? இப்ப தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேல தூக்குனா, மேல தூக்குனா காணாம போயிருது. இல்ல, நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்மா. டிரான்ஸ்கிரைப் क्वेश्चन and answer. என்னமா? My finger is here. So அதுக்கு கீழே my doubt is தலைக்கு கீழே இவ்வளவு இடம் இருக்குமா அப்படின்றது. இல்ல ஆக்சுவலா என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா எனக்கு தெரியுது, bits and pieces of you, bits and pieces of your artwork, rest of the thing is background. Rest of the thing is background. அதுல வந்து இப்ப என்ன, அந்த 3 புள்ளி இருக்குல்லமா, ஆமா, அதுல போனோம், அதை கிளிக் பண்ணதும் 4ஆவதா வந்து பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. எனக்கு அது வரல சார். இல்ல, அந்த 3 புள்ளிய அனிமேஷன் ரியாக்ஷன்ஸ், இல்ல 3 புள்ளிய பிரஸ் பண்ணா அட்ஜஸ்ட் வியூ வருதா? 3 புள்ளிய பிரஸ் பண்ணா அட்ஜஸ்ட் வியூவா? அந்த அந்த இதுக்கு கீழ அந்த ரெட் சுவிட்ச் ஆஃப் இருக்கு, கை இருக்கு, கீழ பாட்டம் அட் தி பாட்டம் கை இருக்கு, ஆன் தி கோ இருக்கு, chat இருக்கு, செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? மோர் ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ்ல போய் நம்ம கையை வச்ச உடனே செட்டிங்ஸ் அது கடை மீட்டிங் டூல்ஸ் இல்ல ஒரு போன் போட்டு ஒரு ரெட் ஐகான் இருக்கா, அதுக்கு பக்கத்துல 3 புள்ளி போட்டு ஒண்ணு இருக்குல்ல, அது மேல போனா மோர் ஆப்ஷன்ஸ் வந்துருதா? அது மேல போனா மோர் ஆப்ஷன்ஸ் வரல சார். சும்மா பிரஸ் பண்ணா இல்ல அது அங்க, அது அந்த சைடுல, இங்க அத ஒட்டியே ஒரு இந்த 3 புள்ளி அந்த கைக்கும் அந்த ரெட் பட்டனுக்கும் நடுவுல. ஆமா சார், அது 3 டாட்ஸ் தான் கிளிக் பண்றேன். அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணா அந்த கை சிம்பிள் வருது, அப்வர்ட் சிம்பிள் வருது, சிசின்னு இருக்கு, ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்கு, ஆன் தி கோன்னு இருக்கு. இல்ல கை சிம்பிள் இருக்கிறது அடுத்தது. செட்டிங்ஸ்னு ஒன்னு வருது. செட்டிங்ஸ கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ்ல அனிமேஷன், சவுண்ட், ஸ்கின் டோன் இப்படிதான் வருது. I'll just check. It's okay sir, we'll proceed. Manage பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கேமரா இருக்கு இல்லையா, கேமராக்கு பக்கத்துலயே ஒரு ஆரோ இருக்குல்ல கீழ, ஆமா, அந்த ஆரோவை கிளிக் பண்ண உடனே கேமரா பக்கத்துல ஆரோவா? என்ன ஆரோ சார் இருக்கு? அந்த கேமரா ஐகான் இருக்கு இல்லையா, ஓகே, அத ஒட்டி ஒரு ஆரோ, அந்த ஆரோவை கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு போனோம்னா, ரைட் போனோம்னா பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து போய் அத கேன்சல் பண்ணிடணும். கடைசிக்கு போனா கேன்சல் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் நாக் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, க்ளோஸ் பண்ணா அநேகமா போயிடணும். அது போயிடுச்சா சார்? போச்சு, அப்பாடி. ஓகே, போயிடுச்சு. இப்போ காமிக்கிறேன் சார். ஆமா, ஓகே. இன்னும் கொஞ்சம் பின்னாடி. ஓகே, இப்போ என்னன்னா, இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா, கனெக்ட் திஸ். ஐ திங்க் யுவர் பேப்பர் இஸ் ஸ்லைட்லி பிகர் than my paper. அப்படியா? எக்ஸாக்ட்லி. ஆமா, 9/12. 9/12 என்னது வந்து இப்ப A4 வந்து 8.5 by 11.5 தானே. ஓகே. அதனால அந்த டிஃபரன்ஸ் வருதுன்றீங்க. அதனால அந்த டிஃபரன்ஸ் வருது. ஆனா பட் யூ கேன் ஜஸ்ட் புல் இட் அவுட் லைக் தட். இந்த இடத்த அப்படி கொண்டு வந்துடலாம். இந்த இடத்த பட் கனெக்ட் த லைன் டு த எண்ட் ஆஃப் த பேப்பர். ரைட். சரி, அவ்வளவு தூரத்துக்கு வந்துரும். டன். ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, we go back to the picture. இல்ல, என்ன டவுட் கேக்குறேன்னா, இப்போ மை லைன் இஸ் கமிங்
இங்க இருந்து இது வரைக்கும் வருது. சோ அந்த ஷேப் இப்படி வருமா இப்படி வருமான்றதுதான் அந்த பிரஸ்ட் இப்படிதான் வரும், வருதுல்ல. இப்படிதான் வரும். இன்னும் ஃப்ரண்ட்ல வந்துட்டு இப்படி பின்னாடி வருமா? அது முன்னாடி இப்ப இந்த பிக்சருக்கு ஸ்ட்ரைட்டா தான் வரும். அதுக்கப்புறம் கீழே எப்படி போகுன்றதை இப்ப யோசிக்கவே வேண்டான்றேன். சரி சார், ஓகே. இல்ல அந்த அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியலன்னு சொல்றேன். இந்த டிஸ்டன்ஸ் இல்ல ஒண்ணு கவலையப்பட வேண்டாம். அதாவது என்னன்னா see zoological accuracy is one thing. ஓகே. Aesthetic appeal is another thing. Okay. 2. Third is what our picture looks like, independent of anything else. Okay. Independent of my work, independent of இது ஒரு நல்லதா இருக்கு இது. இப்ப பார்த்தோம்னா இப்ப பீக் வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா இட் will obviously be odd இல்லையா? Okay. அந்த ஆட்னஸ் தான் இருக்கக்கூடாதே தவிர everything else will be seen only when we start developing. அந்த ஹைலைட் அதுக்கெல்லாம் வைக்கிறப்ப தான் அது என்னன்னே வெளியே வர ஆரம்பிக்கும். சரி. So don't worry about those things now. Okay. சரி, இப்ப என்ன செய்ய போறேன்னா முதல்ல வந்து கொஞ்சம் போல லைட் கிரீன் எடுத்து, பிகாஸ் the subject is warm. ஆக்சுவலா போட்டோகிராஃபர் லைட் கிரீனா தான் இருக்கு பேக்ரவுண்ட். சில இடங்கள்ல லைட் கிரீன் வந்து கொடுக்க போறோம். சரியா? நான் வந்து டயகனல்ல வந்து லைன் கொடுத்துட்டு வர போறேன். இதுல லைட் கிரீனே இல்லையே சார். ஐயோ, லைட் கிரீனே இல்லையா? கிரீன் ஒரு இருக்கும்ல. கிரீன் ப்ளூயிஷ் கிரீன் தான் இருக்கு. கிரீனே இல்லையா? இல்லையே சார். சரி, in that case what I can do is I can take a blue and a yellow. Yellow இருக்கு இல்லையா? yellow இருக்கு. Okay, take a lemon yellow, chrome yellow ரெண்டுமே இருக்கா? இருக்கு சார். சரி, chrome yellow எடுத்துக்கலாம். ஓகே. chrome yellow எடுத்துக்கிட்டு முதல்ல ப்ளூ லேசா கொடுத்துறோம். எப்படின்னா அந்த பிக்சரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப அப்ராக்சிமேட்டா அத மாதிரி கொடுத்துட்டு வரலாம். இப்ப முதல்ல ப்ளூவை கொடுத்துருவோம். ப்ளூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லோக்கு வருவோம். ஓகே. சில இடங்கள்ல வந்து நல்ல பிராடா அப்படி நல்லா கொடுத்துறோம். சில இடங்கள்ல வந்து டைட்டா கொடுக்குறோம். சில இடங்கள் டைட்டா கொடுக்குறோம். கிட்டக்க வர்றப்ப வந்து if it goes slightly in, it doesn't matter because we are going to be doing the subject later. அப்ப அது வந்து மறைச்சிரும் பேக்ரவுண்ட் உள்ள போனதை. எப்படியே கொண்டாந்துட்டு இப்ப இந்த இடத்த கொஞ்சம் இந்த பிரஷர் வந்து எப்படி இருக்கணும்னா the stick should just be scraping the paper. You should not draw on the paper. Scraping தான். எவ்வளவுக்கு எவ்வளவு லைட்டா படுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். Because we want the paper texture to be retained for 2-3 layers. Okay. Oil pastelலையும் அப்படித்தான் வரும். If you cover the layers, அடுத்த லேயர் ஏறுறதுக்கு டூத் இருக்காது. அதனால இவ்வளவுதான். அதாவது அந்த லைன்ஸ் கிளியரா தெரியணும். ஓகே சார். இப்ப நான் இதுக்காக செஞ்சு காட்டுறதுக்காக லேசா செஞ்சு காட்ட போறேன். இப்ப கொஞ்சம் அடுத்த ஒரு பிரைட்டர் ப்ளூ ஒன்னு இருக்கா? இருக்கு சார். இந்த இப்படி டார்க்கர் ப்ளூவா இருக்கு. ஆமா, டார்க்கர். அந்த ப்ளூ இல்ல, நல்லாவே இந்த ப்ளூ இருக்கு. one minute. எனக்கு வந்து ஆக்சுவலா your picture is hidden by my reference. Yes, fine. அதே தான் நான் வச்சிருக்கிறது. அப்படியா? ஆமா, கிட்டத்தட்ட. இல்ல இது இல்ல இது அதான் சார் இருக்கு. சரிதான், இதான். ஓகே, சரியா? இத வந்து உங்களோட ரைட் சைடு இமேஜ் கொஞ்சம் காமிங்க சார். ரைட் சைடு எது வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ரைட் எக்ஸ்ட்ரீம் பேப்பர் எண்ட்ல. your this thing is phone lema you're looking. ஆமா சார். Yours is vertical, is it? Yeah. Can you take it horizontal? Then you can see the full picture. Okay. Yeah, okay, fine. Okay. சரியா? இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா ப்ளூ பிரைட்டாவே கொடுக்க போறேன். அப்பதான் எல்லோ வர்றப்ப அது கிரீன் ஆகும்.
எதுக்காக லைட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளாக்கோடைய டாமினன்ஸ கொஞ்சம் குறைக்கிறதுக்காக. சரியா? இப்ப அந்த ப்ளூவை கொடுக்க ஆரம்பிச்சேன். முதல்ல ப்ளூ கொடுத்துருந்தோம்னா அந்த ப்ளூ தெரிஞ்சிருக்காது. இப்ப கீழே இந்த இடத்துல ப்ளூ கொடுத்தோம்னா அப்புறம் ஒரு ஒரு ப்ராமினன்ஸ் இல்லை இதுக்கு. சரியா? இப்ப ப்ளூ கொஞ்சம் போல கொடுத்துட்டு சமயத்துல என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஒன்னு பிளான் பண்ணி இது ஒரு கிரீன் ஒன்னு பிளான் பண்ணி சரி கிரீன் இல்ல அதனால ப்ளூவையும் கிரீனையும் வச்சு வாட்டர் கலர் கிரீனையும் வச்சு ஒரு ப்ளூவையும் எல்லோவையும் வச்சு ஒரு கிரீன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ வச்சுக்கிட்டு இருப்போம். ஓகே. பார்த்தா ப்ளூவே நல்லா இருக்கும். பேசாம ப்ளூவே விட்டுருவோம். இல்ல அப்படி எல்லாம் நடக்கும்ன்ற. ஆனா இதுக்கு கிரீன் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் இப்ப நம்ம yellow கொடுக்கும்போது கிரீன் வந்துரும்ன்றீங்களா? வந்துரும். இப்போ நீங்க கீழே ப்ளூவே கொடுக்காம டைரக்டா டார்க் ப்ளூ கொடுக்குறீங்களா? ஆமா, நான் கீழே வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். நான் கொஞ்சம் டார்க்கா, ரொம்ப டார்க்கா இல்ல, கொஞ்சம் டார்க்கா. அது கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நான் வந்து வார்ம் கலரும் ஒரு கலர் கொடுக்க போறேன். அதாவது இப்படி நான் கொண்டாந்துட்டு இப்ப நான் yellow-வ மேல கொண்டு போக போறேன். இப்ப yellow-வ மேல கொண்டு போனேன்னா see it looks like green. Can you see? And my strokes are going in all directions. டயகனல்ல வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா? டயகனல்ல நான் கொடுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் நம்மளுடைய அந்த ஒரு தியரி. diagonal would be shading, any other angle would be form அப்படின்னு அந்த தியரி. இப்ப வந்து நமக்கு வந்து அப்படி செய்யணும்ன்ற ஒரு தேவை இல்லை அப்படின்னு தோணுது நமக்கு. என்னன்னா டெக்ஸ்சர் வேணும் நமக்கு. அப்ப லேஸ் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணோம்னா என்னமாச்சு வேற சம்திங் எல்ஸ் வில் ஹேப்பன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி கேன் யூஸ். இன்ஸ்டெட் ஆஃப் பிளானிங் சம்திங் we allow accidents to happen. இப்போ ஒரு கிரீனோட ஃபீலிங் வந்துருச்சா? ஆல்மோஸ்ட் கரெக்ட். இப்ப இது மேல ஒரு ப்ளூ கொடுத்தோம்னா நல்ல கிரீன் ஆயிரும். லேசா எப்பயுமே லேசா. Sometimes when we are doing this layers வந்து ஜாஸ்தி ஆயிரும். லேயர்ஸ் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா அப்போ வந்துதான் நம்ம அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்றது. இப்ப நமக்கு இல்லாட்டி ஸ்ப்ரே, அதனாலதான் ஸ்ப்ரே இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு. ஓகே. இப்ப இங்க வந்து என்ன செய்யறேன்னா லைட் ப்ளூ இல்லாம வெறும் டார்க் ப்ளூ மாத்திரம் இருக்கு. ஆக்சுவலா டார்க் ப்ளூ கூட கிடையாது, மீடியம் ப்ளூ இல்லையா? இன்னொரு ஒரு டார்க் ப்ளூ இருக்குல்ல? 2 ப்ளூ தான் சார் இருக்கு என்கிட்ட. இப்போ ஒரு காமிச்சு ஃபர்ஸ்ட் பண்ண ப்ளூ, அப்புறம் இப்ப பண்ண ப்ளூ. ஓகே செப்பரேட். அது தவிர பர்பிள் தான் இருக்கு. ஓகே. இப்போ இது டயகனலா தான் கொடுக்குறீங்க இல்லையா? இது டயகனலா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேரியஸ் ஆங்கிள்ஸ்ல இப்படியே கொண்டு போவேன். So creating a form. ஆமா, அதாவது அங்க வேற என்னமோ சம்திங் இஸ் ஹேப்பனிங்ன்ற ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்றதுக்காக. இல்லாட்டி பிளாங்கா இருக்கும் பேக்ரவுண்ட் இல்லையா? அதுக்காக கொஞ்சம். பட் நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட கம்ப்ளீட் பண்றோமா சார்? கம்ப்ளீட் பண்ணிடுறதுமா. ஏன்னா அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு டார்க்கா இருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு லைட்டா வரலாம், எவ்வளவு தூரத்துக்கு டார்க்கா வரலான்றது வந்து இதுல அசஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு அது ஒரு ரீசன். இப்ப வந்து நம்ம வந்து இத கொஞ்சம் கூல் கலரா தான் பண்றோம். இப்ப எல்லோ நான் இங்க போட்டுக்கிட்டு இருந்தாலும் நான் மேல வந்து ப்ளூவை வச்சு இத கிரீனிஷ் டோன் கொண்டு வர போறேன் எப்படி இருந்தாலும். இப்ப so now I am bringing in blue.
அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இதுல வந்து வார்ம் டோன்ஸ் வரணும் சப்ஜெக்ட்ல, அது அது அந்த அசஸ்மெண்ட். கலர் இன்டராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது. நம்ம பேக்ரவுண்ட கொடுக்காம சப்ஜெக்ட முடிச்சிடறோம். முடிச்சதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா பேப்பர் என்ன கலர் பேப்பர், நம்ம நவ் வி ஹேவ் டேக்கன் பிளாக், சம்டைம்ஸ் வி டேக் ஒயிட், சம்டைம்ஸ் வி டேக் அதர் கலர்ஸ். என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலர்ல இருந்து வி சேஞ்ச் பை கிவிங் அ பேக்ரவுண்ட் இல்லையா? அதே கலர் கொடுக்கறதா இருந்தா இப்ப என்னத்துக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும்? அப்படி அந்த பேக்ரவுண்ட் கொடுக்கறப்ப என்ன ஆகும்னா இது ரொம்ப கூல் ஆயிருச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து வார்ம் ஆயிரும். ஓகே. இது ரொம்ப வார்ம் ஆச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து கூல் ஆயிரும். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கணும். இப்படி செஞ்சிட்டோம்னா நம்ம செஞ்சிட்டு இருக்கப்ப சப்ஜெக்ட வந்து மாத்த வேண்டி வராது. Even if at all we have to change something, we can just change the background. It's easy to change the background than to do the foreground. ஒண்ணு. இது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, if something goes in to the subject, இப்ப இந்த இடத்துல மூக்குக்குள்ள உள்ள வந்துருச்சு, I can very easily paint over it. ஓகே. இப்ப நான் சப்ஜெக்ட் முடிச்சிட்டு பேக்ரவுண்ட் செஞ்சேன் அப்படின்னா, பட் எனக்கு yellow ஓகே, நான் நீங்க ப்ளூ வச்சதுனால இன்னும் இதுவா இருக்கா? ஓகே, மேல ப்ளூ வைக்கணும். மேல ப்ளூ வைக்கணும். என்னன்னா அனு, the thing that you will have to see is ambience எப்படி இருக்குன்னு. அதாவது your picture, does it look good? ஏன் பிக்சர் மாதிரி இருக்கான்றது இல்ல இம்பார்ட்டன்ட். கிளாஸ் ரூம்ஸ் எடுக்கிறப்ப, கிளாஸ் ரூம்ஸ்ல அதாவது கண்டினியூஸா வந்து இப்ப எம்ஓபியில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப, இப்ப இல்ல ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வேலை பார்க்கணும், இல்லாட்டி டிஎஃப்ஏ கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்ப, the reason why we prescribe a certain brand is இப்ப no matter what your artwork is not going to look like, color wise at least, is not going to look like mine. Okay. Because of the paper, I don't know if both of us are using the same paper. If we are not using that, 160 GSM cartridge, whatever the texture paper only. Brustro வா? Brustro இல்ல சார், நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேனே, ஏதோ ஒரு வேற ஏதோ பிராண்ட். வேற ஏதோ ஒண்ணு. இப்ப என்னது Brustro? சரியா, என்னது Brustro? ஓகே. அப்ப என்னது Brustroவா இருக்கிறதுனால this will have a certain texture. Okay. Yours will have a different texture. Okay. Dots ஓட distance மாறி இருக்கும். அதனால they are going to look different. Okay. Maybe not entirely different. But பார்த்த உடனே ஓ இது அந்த ஆர்ட் ஒர்க், இது இந்த ஆர்ட் ஒர்க்னு தெரியும். We should learn not to make an assessment of the quality of the work by what it looks like in texture or color. The subjectக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட்.
இப்பவும் அதே லைட்டா மீன்ஸ் யூ ஆர் டூயிங் இட் வெரி லைட்லி. யூ ஆமா, ஜஸ்ட் லைட் தான், வாண்ட் டு லைட் ஷோ தான், நோ லைட் தான். பிரஷர். நோ, என்னன்னா ஐ வாண்ட் த பேப்பர் டெக்ஸ்சர் டு பி சீன் த்ரூ. ஏன்னா அதை வச்சுதான் நான் வந்து இந்த இடத்த வந்து மேனிப்புலேட் பண்ண போறேன். பேப்பர் டெக்ஸ்சர் வச்சுதான் இந்த இடத்த அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் மேனிப்புலேட் பண்ண போறேன். ஓகே. அப்படின்னு வர்றப்ப ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்கு அந்த டெக்ஸ்சர் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். அதாவது யூனிட்டின்னு ஒண்ணு ஐ சொல்லுவோம். அம் நாட் கெட்டிங் த லைட் அண்ட் டார்க். எனக்கு அந்த டார்க் ப்ளூ வச்ச இடம் லைட் ப்ளூ வச்ச இடம் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா சார்? தெரியுதே, ஓகே தெரியுது, அவ்வளவுதான் தெரியணும். ஓகே, அவ்வளவுதான் தெரியணும். அது இப்ப சி நான் ஐ வில் பிரிங் a cloth சார். ஒரே ஒரு நிமிஷம். அந்த கையில இதுவாகுது. ஆமா ஆமா, ஆமா, அதுக்கு எப்பயுமே கையில பக்கத்துல கிளாத் வச்சிருக்கணும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், அந்த இடத்துல கொஞ்சம் லைட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு லேசா ஒரு ஆரஞ்சு கலரை லேசா கொடுத்து அதுக்கப்புறம் லேசா ப்ளூ கொடுக்கறதா இருந்தா கொடுப்போம். அதாவது அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிளாங்கா இருக்கு. இப்ப இந்த பீக் வந்து இஸ் கோயிங் டு பி டார்க். அந்த டிப் வந்து டார்க்கா இருக்க போகுது. அதனால அந்த பீக்கு பக்கத்துல கொஞ்சம் போல லைட் வச்சிருவோம். வந்து அந்த லைட் வந்து இதோட ஜாயின் ஆயிரட்டும். சரியா? ஓகே. அப்ப இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு டிண்டட் பேப்பர் எடுக்கிறதோடைய அட்வான்டேஜ் என்னன்னா we already have a color. 3 dimension கொண்டு வர்றதுக்கு 3 டோன் வேணும், 3 கிரேடேஷன் வேணும் இல்லையா? ஒன் வில் பி மீடியம், ஒன் வில் பி லைட், ஒன் வில் பி டார்க். இப்ப பேப்பரை தான் வந்து நம்ம வந்து டிண்டட் பேப்பர் எடுத்தோம்னா டிண்டட் பேப்பரை வந்து மீடியம் டோனுன்னு வச்சுக்கிறோம் ஜென்ரலா. we have taken black, so this becomes the darkest. சரி, அப்ப 2 லைட்டர் டோன் வரும், ஒரு மீடியமும் ஒரு லைட்டும் வரும். பட் the greater the number of gradients, the better the work is. சரியா? இப்ப வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பேப்பர் டோனை விட்டுட்டு செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய டேலண்ட் பிளானிங் பெட்டரா இருந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, சரியா? அதனால இப்ப வந்து அந்த பிளாக்ஸ் இருக்கிறது, அந்த கண்ணை ஒட்டி இருக்கக்கூடிய பிளாக்ஸ் ஃபுல்லா நம்ம விட்டுருவோம். ஓகே, சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு டல் ஆரஞ்சு மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆரஞ்சு இந்த இருக்கு, என்கிட்ட 2 ஆரஞ்சு இருக்கு. ஒன்னு வந்து இப்படி ஆரஞ்சு, ஒன்னு இப்படி ஆரஞ்சு. இது லேசா சாக்கி ரெட்டிஷ் ஆரஞ்சு, இது ஆரஞ்சுன்னு வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் 1 minute ma, let me just see. Yes, do you have anything duller? Almost the same. After these 3 sir. ஓகே, அப்ப அந்த ஆரஞ்சு எடுத்துக்கலாம். சரியா? அந்த ஆரஞ்சை எடுத்துக்கிட்டு இல்ல இப்ப இந்த 2 கலர்ல எது எடுக்கணும்? ஒன்னு yellow, ஒன்னு ஆரஞ்சுன்னு வச்சுக்கிறோமே. அப்படின்னா ஆரஞ்சு எடுக்கணும். இல்ல yellow இருக்கு இங்க. yellow இல்ல இந்த ரெண்டுல இப்ப the two you should ஒன்னு yellowன்னு வச்சுக்கிறோம், ஒன்னு ஆரஞ்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா take the orange. ஓகே, just to identify நான் அந்த நேம் கொடுத்தேன். சரியா? இப்ப வந்து என்ன செய்ய போறோம்னா
அந்த கண்ணை வந்து செய்ய பார்க்குறோம். கண்ணு ஏற்கனவே நமக்கு லேசா வரைஞ்சிருக்கோம். ஒரு பேப்பரை எடுத்து இங்க வச்சுக்கிறது பெட்டர், இல்லாட்டி கையில ஒட்டும். I'll bring a paper. 1 second. ஆமா. Okay, sir. அந்த கருப்பை விட்டுற போறோம். சி அந்த ஒயிட்டா தெரியறது, நான் கண்ணை ஃபுல்லா என்லார்ஜ் பண்ணிட்டேன். பெருசா கண்ணை மாத்திரம் என்லார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். கண்ணு லேசா அந்த நீங்க மவுத் உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜ் சொல்றீங்களா? ரெஃபரன்ஸ் இமேஜ் பெருசாக்கி வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே ஓகே. இப்ப என்ன செய்ய போறேன்னா, அந்த ஒயிட் தெரியறது, லேசா கிரே தெரியறது, அதெல்லாம் பத்தி நான் கவலையே படாமல் என்ன செய்ய போறேன், இந்த ஆரஞ்சை வச்சு அந்த பிளாக்க விட்டுட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ஒண்ணு போடுறேன். அவ்வளவு பெருசுக்கு ஒரு ரவுண்ட் ஒண்ணு போடுறேன். இந்த சென்டர் பிளாக்குக்கா? சென்டர் பிளாக் விட்டுட்டு. பட் அது சென்டர் பிளாக்கே ரவுண்டா இல்லையா சார்? ஓவலா தெரியுது. நம்ம ரவுண்டா போடுவோம். ஓகே. நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து இந்த பேர்ட் வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும், வேற வழியே இல்லை, பாவம் அதுக்கு. ஓகே சார். சரியா? இப்ப என்னன்னா அது கொஞ்சம் உங்களுக்கே ஜாஸ்தியா தெரியலையான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல சார், நம்ம ஏன் அப்படி போடுறோம் அப்புறம் மாத்துவோமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, இது என்னன்னா நம்மகிட்ட வந்து ஆயில் கலர், வாட்டர் கலர், இதுகெல்லாம் வந்து கலர்ஸ் we can mix before applying. செக் பண்ணலாம். நம்ம எக்ஸாக்ட் கலர் தான் வேணும் அப்படின்னு நினைச்சோம். நான் அதை சுத்தி கண்ணை சுத்தி ஒரு ரவுண்ட் ஒண்ணு போட்டிருக்கேமா. ஓகே ஓகே சார். நமக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, இப்ப நான் இந்த இடத்துல இப்படி ஒரு இது போட்டிருக்கிறதுக்கு என்னன்னா, இந்த இடத்துல வந்து லைட் ஜாஸ்தி வருது. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த இடத்துல லைட் வந்து ஒரு கர்வ்ஸாவே கொடுத்துட்டு வர்றேன். எட்டு வரைக்கும் வரல, ஓரளவுக்கு வந்து இந்த ஹாஃப் அப்படி இந்த பிரைட்டா இருந்துச்சுன்னா, இந்த ஹாஃப் கொஞ்சம் ப்ரெஷரை குறைச்சி அப்படி வச்சிருக்கு. கொஞ்சம் டார்க்கா தெரியுது அந்த இடம். இந்த சைடை விட இந்த சைடு கொஞ்சம் டார்க்கா இருக்கு இல்லையா? இந்த சைடு டார்க்கா இருக்கு, இந்த சைடு கொஞ்சம் லைட்டா இருக்கு. இங்க ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன், அங்க ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்கல. சரியா? இப்ப வாட்டர் கலர்ல வந்து நமக்கு மிக்ஸ் பண்ண முடியும், ஆயில் கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும், மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல லேசா அந்த டியர் கிளாண்ட லேசா டச் பண்றேன். ஓகே சார். இப்ப ஒரு yellow ஆக்கர் மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் இருக்கா? இருக்கு சார். ஓகே, அந்த yellow ஆக்கரை எடுத்து அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெஷ் yellow ochre is looking different. என்கிட்ட இந்த கலர் இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். அந்த ஷார்ப், இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கு. இப்ப இதுலயே 4 ஷார்ப் எட்ஜ் இருக்கு. அந்த ஷார்ப் எட்ஜ் வச்சு மெல்லிசா ஒரு லைன் போட போறோம். சரியா? அந்த நம்ம டிராயிங் போட்டிருந்தோம்ல, அதுல லெட் மீ டிரா திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வாட்ச் வாட் ஐ டூ. அப்படி போட்டுறேன். போட்டுட்டு இங்க கொஞ்சம் திக்காக்குறேன். திக்காக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல பிளாக் விட்டுட்டு அப்படி கொண்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் இங்க உள்ள வந்து இந்த ரவுண்ட வந்து கனெக்ட் பண்றேன். அங்க அப்ப கொண்டு போய் அங்க வந்து நல்லா பிரைட் ஆக்கிடுறேன். Can you come up to this? எங்க பிரைட் ஆக்கினீங்க சார்? சாரி. இந்த இடத்துல. ஓகே ஓகே சார். சரியா? ஓகே ஓகே. இப்ப இந்த இடத்த லேசா இதை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும்ன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற கலர் கொண்டு வர்றதா இருந்தா கொண்டு வருவோம். இப்ப என்னன்னா, கண்ணை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா மீதி இடம்லாம் நம்ம வந்து மேல கைய
இப்படி வச்சே செஞ்சுட்டு போகலாம். கண்ணை வந்து இப்படி இப்படி கிட்டக்கு போய் தான் செய்ய முடியும். அதனால முதல்ல கண்ணை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டாந்துருவோம். இப்ப அந்த இடத்துல அந்த ப்ரோ அதுதான் வந்து அந்த கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுது. அது அந்த ப்ரோவா அப்படி கொண்டு வர்றோம். இப்ப இங்க இருந்து ரைட் அத bring it out first. Done, sir. Take a white and அந்த ப்ரோல லேசா ஒரு கோடு ஒண்ணு லேசா அப்படி ஒரு கோடு போட்டு அப்படி அவ்வளவுதான். அந்த ஒயிட்டை திரும்ப can go back to its own place. இப்ப என்னன்னா மத்த ஆயில் கலர்ஸ் அதுகள் எல்லாம் வந்து we can manipulate by mixing the colors on the palette itself. Whereas இதுல மேனிப்புலேட் பண்றது கஷ்டம். என்ன நம்ம கையில இருக்கோ அதை வச்சுதான் செஞ்சாகணும். So color mixing is a big problem here. அதனால என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து கிட்டத்தட்ட அதோட பக்கத்துல வருதான்னு பார்த்துட்டு விட்டுறோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா you let watch me do before you do. இங்க இருந்து நான் சின்ன 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 டேஷ் டேஷா போட்டு அவ்வளவு தூரத்துக்கு பிரைட் ஆகாது. சின்ன 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 டேஷ் டேஷா போட்டு அந்த கண்ணை சுத்தி ஒரு மூமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்றேன். அப்படியே போக ஆரம்பிச்சிடுமா? ஓகே சார். இதுக்கு மேல நம்ம ஒரு பிரவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வேற என்ன கலர் கொடுக்கணுமான்னு பார்ப்போம். மேல தலைக்கு மேல இந்த இடத்துல இங்க நல்ல அழுத்தமா தேய்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துல கண்ணுக்கு பக்கத்துல அந்த லேச ஒயிட் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் இடையில கொஞ்சம் போல ஒரு டார்க் இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல ஒரு சின்ன கொஞ்சம் போல டார்க் இருக்கு. அந்த டார்க் விட்டாகணும் நம்ம. சரியா? இப்ப இப்படி வந்துருச்சு. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபெதர்ஸ் வருது. அந்த ஃபெதர்ஸ் வந்து அப்படியே மவுத்தை ஒட்டி அப்படி டர்ன் ஆயிருது. கிரே டோன் இருக்குல்லமா? கிரே இருக்கு சார். இருக்கு இல்லையா? So once you have come up to this, let me know. Yeah. I'll just show, sir. Yeah, okay. தெரியுதா சார்? தெரியுது. ஓகே. இப்ப வந்து இதுக்கு மேல நம்ம ஒரு டார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட் வைப்போம். அப்பதான் அந்த டெக்ஸ்சர் வரும். பட் உங்க yellow அளவு என்னோட yellow அவ்வளவு பிரைட்டா இல்ல. பரவாயில்ல. எப்படி வருதுன்றத பார்ப்போம். டார்க் வச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு லைட் ஒண்ணு வைக்கணும். சரி சார். இப்ப என்ன செய்ய போறோம்னா, இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் இருக்கு. இங்க டார்க் இருக்கு. இந்த இடத்துல இங்க இந்த இடத்துல இப்படி வந்துருது. இது இப்படி வந்துருது. வந்து இந்த இடத்துல வந்து அப்படி போகுது. இந்த இடத்துல ஒரு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படியே. ஆமா, இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் இருக்கு.
இந்த இடத்துல. நான் அதனால அந்த இத இடத்துல லேசா ஒரு டார்க்கா இல்ல சார், இப்போ பிரைட்டா இருக்கு, ஒயிட்டா இருக்கு அங்க. இல்ல இந்த இடம் பிரைட்டா இருக்கு. ஆ, இந்த இடம் சொல்றேன், இந்த இடம் டார்க்கா இருக்கு. அந்த இடம் டிராயிங் ஒண்ணு போட்டிருக்கேன் இல்லையா? ஆ, ஐ ஹவ் encompassed the area which is going to be dark. இந்த இடம் ஓகே, டார்க்கா இருக்கு. ஆ? இப்ப என்னன்னா இத சுத்தி நான் வந்து ஒரு ப்ளூயிஷ் கிரே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஃபெதர்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அந்த டிரெக்ஷன்ல என்னுடைய ஸ்ட்ரோக்ஸ் போயிட்டு இருக்கு. வெதர் இட் ஷோஸ் ஆர் நாட், அப்படிதான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல the feathers are coming towards us. A4க்கு இவ்வளவு A3 பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமோ இருக்கு. அப்படி இருக்கு. ஆனா A3னா ஏரியா இன்னும் கவர் ஆகணும். அப்ப ம். இன்னும் வந்து கை வந்து டயர்ட் ஆகும். கை பயங்கர டயர்ட் ஆகும் A3னா. வெச்சாலே ஃபுல் ஆயிடுது இந்த இடம். ஆமா வச்சா வெச்சாலே லேசா ஃபுல் அப்படியே ஆயிடுது. வச்சாலே. ஆமா ஓகே சார். இப்ப அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். ஒரு டார்க் பிரவுன், வெரி டார்க் பிரவுன் ஒன்னு எடுத்து டெஃபினேஷன் லேசா கொடுத்து பார்ப்போம். என்னன்னா இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படியே வர்றது, இங்க வந்து இங்க இருந்து ஒரு டார்க் லைன் ஒன்னு இருக்கு. see that இந்த இடத்துல ஒரு டார்க் லைன் ஒன்னு இருக்கு. அப்படியே அந்த டார்க் லைன் அப்படியே சொல்றீங்களா? ஒயிட்ஸ்ல ஒரு ஒயிட் ஃபிளஷ் மாதிரி இருக்கு, அது சொல்றீங்களா? ஆமா அதுக்கு மேல வந்து ஒரு டார்க் லைன் ஒன்று இருக்கு. அந்த டெப்த் இருக்கு அந்த இடத்துல. இட் இஸ் டீப், தட்ஸ் வை இட் லுக்ஸ் டார்க். ஓகே, ஆக அப்படி வருது அந்த இடம். அப்படியே வந்து இட் டிசப்பியர்ஸ் ஹியர். இங்க டிசப்பியர்ஸ் ஹியர். ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து அது அப்படியே வந்து சுத்தி அந்த கண்ண அப்படி சுத்தி இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. அப்படி இருக்கு அந்த இடம். ஓகே சார். இப்ப இந்த இடத்துல நம்ம ஷேடோ வச்சிருக்கோம் ஆக்சுவலா. இங்க அந்த இடத்துல நம்ம கோடு போட்டு பிளாக்கா விட்டது ஷேடோ. அப்ப அந்த ஷேடோவை ஒட்டி அந்த கிரேக்குள்ள லேசா கொண்டு போய் இந்த இடத்துல டார்க்கா இருக்கு. சின்ன சின்ன டீடைல்ஸ் கரெக்டா குடுக்கறோம் குடுக்கலன்றது அப்புறம். என்னென்ன குடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துட்டே வந்துடலான்ற. சரி. இப்ப இந்த இடத்துல இருந்து அப்படி போகுது அந்த லைனு, அங்க இருந்து அப்படி வருது அந்த லைனு. லேசா அது பிளாக் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், அது அப்புறம் யோசிப்போம். ஓகே. சரியா? இப்ப இதுக்கு கீழே என்ன ஆகுது, இங்க இருந்து வந்து அப்படி ஒரு டார்க் லைன் ஒன்று இருக்கு. அது வந்து அப்படியே போய் இந்த இடத்துல போய் ஜாயின் ஆயிடுது. லேசா அங்க ஒரு கிரே டோன் ஒண்ணு கிடைக்குது. இப்ப இதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்க போறோம். எப்படி டைமென்ஷன் கொடுக்க போறோம்னா, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஃபெதர்ஸ் இருக்கு. அது டார்க் ஃபெதர்ஸ் அப்படி லைட்டா அப்படி காட்டுறோம். ஸ்ட்ரோக்ஸா அப்படி காட்டுறோம். ஸ்ட்ரோக்ஸா காட்டிட்டு இந்த இடத்துல அந்த டார்க் ஃபெதருக்கு ஸ்ட்ரோக்ஸ் காட்டுறோம். we are giving it a shade to show that it is turning like that. அப்படியே கொண்டாந்து அப்படி போயிருது அது. அங்க வரைக்கும் அப்படி கொண்டாந்து விட்டுட்டு இங்க அந்த டெக்ஸ்சர் வைக்கிறது தான் நமக்கு வந்து அந்த ஃபெதர்ஸ் இருக்கிற ஃபீலிங்கை கொண்டு வரப்போகுது. அப்படி கொண்டாந்துட்டு அந்த இடத்த அப்படியே நிறுத்திக்கிறோம். நிறுத்திக்கிட்டு ஒயிட் எடுத்து
இந்த இந்த இடத்துல லேசா ஒரு நல்ல ஒரு பிரைட் பேட்ச் ஆஃப் ஃபெதர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிளை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்க லேசா ஒரு டைமென்ஷனுக்காக அப்படியே கொண்டாந்து இங்க ஒரு ஒரு ஒயிட் கோடு ஒன்று போட்டுருவோமா. அப்படி ஒரு ஒயிட் கோடு ஒன்று போட்டோம்னா அது என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு பொய் தோற்றம் ஒன்று தெரியுது. அந்த ஹைலைட் வருது சார், அது ஆயில் பேஸ்ட்ல ஆமா. காமிக்கணும். இல்ல வரும் ஹைலைட் வந்துடும், ஈஸியா வந்துடும். அது வரல சார் எனக்கு. வந்துடும், பாப்போம். இல்ல ஹைலைட் இன்னும் கொண்டு வைக்கவே இல்லையா நம்ம? ஹைலைட் வைக்கவே இல்லையா நம்ம? ஓகே. வச்சிட்டியா, நீ வச்சிட்டியா அத? இல்ல சார், அந்த ஒயிட் வைக்க சொன்னீங்க, அந்த ஒயிட் தான் வச்சிருக்கேன். சரி, இங்க மேல இந்த இடத்துல இல்ல, அந்த தலைக்கு மேல. ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம்னா, இப்ப இந்த இடத்துல டார்க்கா விட்டுட்டு இந்த இடத்த லேசா நம்ம வந்து லைட்டா காட்ட போறோம். ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் அப்படியே கோடு கோடா ஃபெதர்ஸ் இருக்கிற ஒரு ஃபீலிங்க அப்படியே காட்டுறோம். ஃபெதர்ஸ் இருக்கிற ஃபீலிங்க அப்படி காட்டி அவ்வளவு தூரத்துக்கு கூட நிறுத்திக்கிறோம். இன்னும் அந்த இடத்துக்கு போகல நம்ம. சரி சார். இங்க இருந்து நம்ம வாயை ஒட்டி லேசா ஒரு லைட்டர் டோனை கொடுத்துட்டு இப்பதான் அது வந்து இந்த இடம் வந்து நான் ஆக்சுவலா வந்து ஒரு கிளாஸ்ல முடிக்கலாம்னு யோசிச்சேன், ஒரு கிளாஸ்ல முடிக்க முடியாது. சரி, அப்ப இன்னும் இங்க என்ன செய்ய போறோம் நம்ம? எங்க ஸ்டாப் பண்ணணும் நீங்க சொல்லுங்க சார், எனக்கு டைம் இருக்கு. ஓகே, சரிம்மா. இந்த இடத்த லெமன் எல்லோ வச்சு ஒரு இருக்கு இல்லையா, ரெண்டு மூணு எல்லோ இருக்கு இல்லையா? லெமன் இருக்கு சார். ஓகே, லெமன் எல்லோ வைக்கிறேன். லெமன் எல்லோ ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. குரோம் எல்லோவே வச்சுட்டு ஒயிட் வச்சு ஹைலைட் வச்சுக்கிறோம். குரோம் எல்லோவே வைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த எல்லோ பிரைட்டா இருந்தா தான் அது அழகா இருக்கும். என்ன இருக்குன்றத விட எப்படி இருந்தா அழகா இருக்கும்னு பார்ப்போம். அப்படியே வந்து இந்த இடத்துல லேசா ஆர்டிகுலேட் பண்ணுவோம். இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெமன் எல்லோவை எடுத்து அங்கங்க எங்கெங்க வந்து ஹைலைட் தேவையோ அங்க மாத்திரம் வச்சிருவோம். இங்க அந்த இடம் நல்லா வந்துருச்சுல்ல சார்? ரிப்பீட் பண்ணுங்க சார், எங்க வச்சீங்க? அதாவது எல்லோ லெமன் எல்லோ வச்சுட்டு அந்த ப்ரௌனிஷ் டோன் வேற இருக்கு நமக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஹைலைட், ஓகே, இந்த எட்ஜ், அந்த எட்ஜ்ல அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹைலைட், மேல இந்த இடத்துல ஒரு ஹைலைட். ஓகே, அவ்வளவுதான். ஓகே சார். சரியா? இப்ப திரும்ப வந்து அந்த எல்லோ வரல, சோ அது எப்படி கொண்டு வரது தெரியல. பட் இல்ல ஒரு எல்லோ இருந்தா போதும், அவ்வளவுதான். ஒரு எல்லோ இருந்தா போதும். அதாவது இப்ப என்னன்னா, இல்ல இப்ப என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், யூ ஆர் டூயிங் திஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் இல்லையா? அப்ப வந்து என்னன்னா அந்த கையே வந்து உட்கார்றதுக்கு டைம் ஆகும். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இவ்வளவு தூரத்துக்கு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி டர்ன் பண்ண போறேன் கீழே. இப்படி டர்ன், அந்த இடம் லைட்டா இருக்கும், அந்த இடம் லைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைனு டார்க்கா நல்லா அது வரைக்கும் லைட்டா கொடுத்துட்டு ஒரு லைன் டார்க்கா கொடுத்து அப்படியே டர்ன் பண்ணி இப்படி கொண்டு வர்றோமா. Do you see what I have done? Yeah. இது என்னன்னா
இப்ப சில கேம்ஸ் விளையாடுறோம் இல்லையா? இப்ப டென்னிகாய்ட் விளையாடுறோம், இல்லாட்டி பில்லியர்ட்ஸ் விளையாடுறோம், இல்லை வாட் எவர் கேம் யூ ஆர் பிளேயிங் ஸ்போர்ட்ஸ். நல்லா நம்ம விளையாடக்கூடிய ஆளா இருப்போம். ஆனால் ரொம்ப நாள் நம்ம விளையாடாம இருந்தோம்னா கட்டாயமா வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வீக்கரா இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளையாடும் போது. சைக்கிள் ஓட்டும் போதே எப்படி இருக்கும் இல்லையா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இந்த ஷார்பஸ்ட் எட்ஜை எடுத்து இங்க இருந்து அப்படியே மெல்லிசா ஒரு கோடை எடுத்து திக்காக்கி நான் இந்த இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ண போறேன். see what I do is அப்படியே அதை எடுத்து அப்படியே அதை திக்காக்கி அழுத்திட்டேன். அழுத்திட்டு அப்படியே அதை தின்னாக்கி அங்க கொண்டு போய் சேர்த்துட்டேன். எனக்கு அந்த நடுவுல வர கேப் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் எனிவே அது லேசா ஒரு பிளேடு வச்சு லேசா ஸ்கிரேப் பண்ணிக்கலாம் பின்னாடி. சரியா? இப்ப இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறதா இருந்தால் ஹைலைட் இப்பயே வச்சிருவோம். நான் ஒயிட் எடுத்து இங்க கொஞ்சம் போல ஒயிட் வைக்கிறேன். அங்க எல்லோ வச்சோம் தெரியுமா? அது பக்கத்துல ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் வச்சிடுறேன் நான். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன், இந்த இடத்துல எட்ஜில மாத்திரம் இங்க மாத்திரம் கொஞ்சம் ஒயிட் வைக்கிறேன், இங்க கொஞ்சம் ஒயிட் வைக்கிறேன், அங்க அந்த மவுத்தோட எட்ஜில் இந்த இடத்துல நடுவுல மாத்திரம் கொஞ்சம் போல அப்படி ஒயிட் வைக்கிறேன். வந்துருச்சு, போதும். ஓகே சார், டன். ஓகே, இப்ப திரும்ப வந்து அந்த ப்ளூ எடுக்கிறோம். அந்த ப்ளூவை எடுத்து என்ன செய்யறோம், அந்த டிராயிங்கை திரும்ப போடுறோம். அந்த ப்ரௌன் மேலேயே அந்த டிராயிங்கை திரும்ப போடுறோம். போட்டு அதை அப்படி கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்றோம். இதை அந்த எல்லோவோட அதை கனெக்ட் பண்றோம். ஓகே சார். கனெக்ட் பண்ணிட்டு இப்ப அந்த பீக் வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு ஹார்னோடைய டிஷ்யூ மாதிரி தான் இருக்கு. ஒரு டஃப் டிஷ்யூ இல்லையா? அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. அப்ப அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா இருக்கு, நான் அந்த இடத்துல டார்க் வைக்கிறேன். அந்த இடத்துல டார்க் வைக்கிறேன், கொஞ்சம் லைட் ஆகுது. சார் இதுக்கு கிரே வைக்க வேண்டாமா சார்? ப்ளூஷ் கிரே. ஓகே, லைட் ப்ளூ. நான் கிரே அப்புறம் வச்சுக்கிறோம், அப்புறம் கிரே வச்சுக்கிறோம். என்கிட்ட இருக்கிறது இந்த கலர் சார். ஓ இல்ல கிரே வச்சிடலாம். அப்ப டேக் a gray and then do it. ஓகே. எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து இது ஒரு கிரே, இன்னொரு இது என்னது ப்ளூயிஷ் கிரே ஒண்ணு, இன்னொன்னு அந்த லேம்ப் பிளாக் உடைய கிரே. இந்த கிரே இது ரொம்ப லைட்டா, எனக்கு ரொம்ப லைட்டா இருக்குது. ஓகே ஓகே சார். அதனால இதை வைக்கிறேன் நான். இதை வச்சிட்டு நான் இன்னொரு கலர் வைப்பேன். ஓகே சார். இப்ப என்ன செய்யறேன்னா, இப்ப இங்க இருந்து இப்ப இந்த இடத்த வந்து லைட் ஆக்கி விட்டுட்டேன். இப்ப நான் இங்க இருந்து அங்க இருந்து அது அங்க மேல அப்புறம் லைட் ஆக்க வேணாம். அங்க இருந்து நான் வந்து கீழே வந்து அப்படியே கொண்டாந்து லைட் ஆக்க ஆரம்பிச்சிட்டேன். லைட் ஆக்குறேன் நான். இப்ப லைட் ஆக்கி அப்படி விட்டுறேன். அப்படி விட்டுறேன். இந்த இடம் கொஞ்சம் லாங்கரா இருக்கட்டும், அப்படி விட்டுறேன். ஓகே சார். இப்ப அந்த ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா, ப்ளூ வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு லேசா பிளாக் ஒரு லைனை விட்டுட்டு லேசா அப்படி செஞ்சுட்டு லேசா அதை செய்வோம். இப்ப பிளாக் வச்சு அந்த இடத்த ஃபில்அப் பண்ணணும் நம்ம, அப்புறம் செய்வோம் அதை. இப்ப அதை செஞ்சுட்டோம். இதை கொண்டாந்துட்டு அதே மாதிரி இங்க நான் அதை வெளியில கொண்டு வந்து அந்த பர்ன் சியானா இருக்கு இல்லையா, அந்த பர்ன் சியானாவை ரொம்ப ப்ராமினென்டா இல்லாத லெவலுக்கு நான் இந்த ப்ளூவை வச்சு பர்ன் சியானாவை ஓரளவுக்கு மறைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் இதுக்கு மேல பிளாக் வச்சா பரவாயில்லன்னு பாக்குறேன். ஏன்னா ஆக்சுவலா பிளாக் வச்சிருக்க கூடாது, வைக்க கூடாது. ஏன்னா
பிளாக் பேப்பரை யூஸ் பண்ணி தான் அது செய்யணும். கரெக்ட். பட் பட் இப்போ வந்து அது நம் 2 பேரும் ஒரே கலர் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேனிப்புலேட் பண்றதை நான் வந்து சொல்லிட்டே போலாம். 2 பேரும் ஒரே கலர் இல்லாததுனால சில காமெடி மாதிரி அது ஆகுது. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம், ஒரு பிளாக் எடுத்து இங்க இருந்து இங்க அந்த பிளாக்க கொடுத்துட்டு அப்படியே அந்த அவுட்டர் எட்ஜுக்கு மெல்லிசா ஒரு கோடு போட்டு அங்க கொண்டாந்து அதை காணமாக்கிடுறோம். ஓகே சார். இப்ப இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் போல அந்த ஒயிட்டை விட்டுட்டு, அந்த கிரே வச்சோம் இல்லையா, ப்ளூஷ் கிரே, அந்த கிரேய விட்டுட்டு கொஞ்சம் போல விட்டுட்டு இப்படியே இதை கொண்டு வர்றோம். இது எப்படி இருக்குன்னா, இங்க இருந்து ஒரு ஆரோ மாதிரி இருக்கு கிரே. அப்ப இந்த பிளாக் வந்து அந்த ஆரோவை விட்டுட்டு அப்படியே மேல ஏறுது. அது ஏறி இந்த எட்ஜுக்கு வந்து அப்படி வந்து முடியுது. அது ஓகே. இப்ப லோவர் பீக்கு வர்றோம். லோவர் பீக்கு வர்றப்ப இங்க இருந்து ஒரு கோடை எடுத்துட்டு போய் அந்த கேப் விட்டோம் தெரியுமா, கேப் விடாம நிறைஞ்சிருச்சு தெரியுமா, அந்த கேப்பை வந்து வரைஞ்சிடறோம் திரும்ப. கேர்ஃபுல்லா ரொம்ப திக்கா லைன் போயிடாம தின்னா ஒரு லைன் கொடுத்துடுறோம். ஓகே சார். ஓகே, வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறோம், இங்க கீழே இருக்கிறத அவ்வளவு தூரத்துக்கு டார்க் வருது. அது கீழே வந்து ஆக்சுவலா வந்து டார்க் அப்படி ஃபுல்லா ஒரு தின் லைன் ஒண்ணு அப்படியே வந்துருது. வந்துட்டு இந்த இடத்துல அந்த சிக்கல் மாதிரி இருக்கிறது வந்து வெளியில தூக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஷேடோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. அப்படியே இத வந்து அப்படியே கொண்டாந்து இதை நிறுத்திடணும் அப்படி. ஓகே. ஒரு மாதிரி நிறைய டச் அப் பண்ண வேண்டியிருக்கு சார். ஜூம் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ரெக்கார்டிங் எப்படி இருந்தாலும் இருக்கு. ஓகே, அது காமிச்சிடுறேன் சார். இல்ல, சரியா வந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்லிங் வந்து பிராக்டிஸ்ல தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல தின்னா வந்து அப்படி திக்கா வரணும்ன்றது தெரியும். ஆனா தின்னா வந்து திக்கா வர்றது வர மாட்டேங்குது. அது that takes time. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப அந்த இடத்துல ஒரு மசில் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை வெளியில கொண்டு வர, now that I have black in my hand, அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் போல டார்க் ஆக்குறேன். அதுக்கு மேலையும் ஒரு கோடு ஒண்ணு இருக்கு, அதையும் லேசா இப்படியே டார்க் ஆக்குறேன். see what has happened here. சரியா? ஆக்கிட்டு இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறேன் நான். ஓகே சார். சரியா? இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வேலை ஒண்ணு பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்னா,
ஒரு லைட் பிரவுன் ஒண்ணு எடுத்து எல்லோ ஆக்கர் மாதிரி இருக்கிறது அதை எடுத்துக்கிறோமா? இன்னொரு ஒரு பிரவுன் இருந்துச்சு. இது ஓகேவா சார்? எதுமா கொஞ்சம் ரைட்டுக்கு கொண்டாம பார்ப்போம் அது. ரைட், ஓகே, ஃபைன் ஃபைன். இப்ப என்ன செய்ய போறோம்னா, நம்ம இந்த இடத்துல இருந்து இப்படி வருது இல்லையா, இந்த இடத்த லேசா ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துறோம். லேசா இது டெக்ஸ்சர் கொடுத்துட்டு அங்க இருந்து சின்ன 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 கோடுகள் வந்து போட ஆரம்பிக்கிறோம். அதாவது ஃபெதர்ஸ் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ஃபெதருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. we don't have to go into that. அந்த 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 ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெதரை வந்து நம்ம போடுறோம். இப்போ இதை போட்டுட்டு நம்ம இங்க கொண்டு போறப்ப அந்த ஃபெதரோடைய ஃபீலிங்க அப்படியே அங்க கொண்டு வர்றோம். அப்படியே ஃபெதரோடைய ஃபீலிங்க அப்படியே கொண்டு வரோம். ஃபெதர் வந்து அப்படியே டர்ன் ஆகுது. ஃபெதர் வந்து என்ன ஆகுது, இப்படியே டர்ன் ஆகுது. லைட் ஆக்கிடுறோம். லேசா லைட் ஆக்கிடுறோம். இங்க வந்து இப்படி போகுது அது. சரியா, அப்படி போகுது அது. இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏன்னா அங்க கொஞ்சம் லைட்டரா இருக்கு. சரியா, இப்ப இப்படி இப்படி கொண்டாந்து இங்க 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 அப்படியே கொண்டு வந்து நான் வந்து மேல இருந்து கீழே தான் ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு வர்றேன். எனக்கு மேலையும் கீழேயும் போற மாதிரி தெரியுது, ஆனா ஆக்சுவலா மேல இருந்து கீழே தான் ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு வர்றேன். மேல கொண்டு போகல ஸ்ட்ரோக்ஸ. இது என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி போடுறதுல அப்புறம் நம்ம டெக்ஸ்சர் வைக்கிறப்ப அந்த எந்த ஆங்கிள் டர்ன் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க வேண்டி வராது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த டெக்ஸ்சர் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். இது இப்போதைக்கு இதை வந்து இப்படி போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த தலைக்கு கொண்டு போயிட்டோம்னா ஒரு ஹைலைட்டை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி சார். சரியா, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இது வந்துருச்சு. இப்ப டார்க் பிரவுனுக்கு போறோம். டார்க் பிரவுனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு ஒண்ணு எடுப்போம். ஆரஞ்சு ஒண்ணு எடுத்து, எங்க சார் ஆரஞ்சு இருக்குன்னா செஞ்சு பாப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லாட்டி வேற எடுத்துக்கிற வேண்டியதுதான். சப்போஸ் படம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆரஞ்சு மேல நம்ம அந்த பிரவுன் கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்துரும் இல்ல சார்? வந்துரும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வரணும். வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் வரலன்னா வராம போயிருக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா, அது வேற இருக்குமே. ஓகே. வராம போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சோம்ன்றதே யார்ட்டையும் சொல்லாம டவரம் தூக்கி போட்டுறணும். அந்த மாதிரி கூட ஆயிருக்கா சார் உங்களுக்கு? நிறைய. அதாவது சில ட்ரையல் பை எரர் மெத்தட் இது செய்வோம். ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு அக்ரிலிக் நைஃப் ஒர்க் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமாச்சும் ஒண்ணு வந்திருக்கும். ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு அக்ரிலிக் நைஃப் ஒர்க்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதுதான் வேணும்னு நிப்பாங்க. கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம், 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இல்ல சார், 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப்க்கா வாங்கிட்டோம். இப்ப அந்த 6 இன்ச்சு நான் செய்யலன்னா மேனேஜ்மெண்ட் என்னை கொன்னே விடுவாங்க. அதனால செய்யுங்க சார்னு வாங்க. இந்த சாம் மாதிரி ஆளுங்க அப்படின்றப்ப செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆகும்னா உட்கார்ந்து செஞ்சு பார்த்துட்டு தான் போக முடியும். அங்க போய் பிகாஸ் யூ ஆர் கால்ட் தட்
பிகாஸ் யூஆர் அன் எக்ஸ்பர்ட். ம். அப்ப அங்க போய் ஒரு எக்ஸ்பர்டைஸ் தான் காட்ட முடியுமே தவிர ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு நான் இந்த இடத்துல வாயை ஒட்டி ம். ஒரு 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 அந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு இது இருந்தா தான் சரியா வரும் போல இருக்கு. அதை செஞ்சுட்டு லேசா ஒயிட் வச்சிடுறேன் நான். ஓகே. அந்த இடத்துல லேசா அப்படி செஞ்சுட்டு அப்படி லேசா ஒயிட் வச்சிடுறேன். ஒயிட் வச்சுட்டு இப்ப ஒரு பிளாக்க எடுத்து மெல்லிசா கோடு போடுறேன். யூ கேன் see இல்லையா, மெல்லிசா கோடு போடுறேன். ம். அந்த எட்ஜில் மாத்திரம் தான் வருது. அது இட் இஸ் கம்மிங் இன் டு த பேக்ரவுண்ட். இட் இஸ் கம்மிங் இன் டு த பேக்ரவுண்ட். இப்ப நான் வந்து ரிவர்ஸ்ல ஸ்ட்ரோக்கை கொண்டு போறேன். மை ஸ்ட்ரோக்ஸ் ஆர் கோயிங் ரிவர்ஸ். ம். கொஞ்சம் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸை ஹைலைட் பண்ற மாதிரி கொண்டு போறேன். இது இது ஷார்ப்பா வரலையே சார் எனக்கு. நீங்க ரொம்ப ஷார்ப்பா குடுக்குற மாதிரி இருக்கு. நான் என்னன்னா இந்த இப்ப 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 இந்த இது இருக்கு, இந்த 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 இடத்துல ஷார்ப் இருக்கு இல்லையா, அது 2 ஸ்ட்ரோக் வரும். இந்த இந்த அந்த சைடுல இங்க இருக்க ஷார்ப் 2 ஸ்ட்ரோக் வரும். அந்த இது அந்த 2 ஸ்ட்ரோக் முடிஞ்சதும் இந்த இடம் ஷார்ப் ஆயிரும். ஓகே ஓகே. அப்படி மாத்திக்கிறீங்க. அப்படியே மாத்திக்கிட்டே அப்படியே பாத்துக்கிட்டே திருப்பிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். ரைட் ரைட். இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பட் தட்ஸ் தி டெக்னிக். ஓகே. எப்படி ஷார்ப் கொடுத்தா ஷார்ப் வருதோ அது கொடுத்துட்டே வரேங்க. அப்படியே கொடுத்துட்டே வர்றேன். ஷார்ப் இல்லாம சமயத்துல போயிருச்சு அப்படின்னா தென் ஐ கோ பேக், லைட் கொடுத்து திரும்ப ஷார்ப் டார்க்குக்கு வர்றேன். அந்த கண்ணை ஒட்டி லேசா ஒரு பிளாக் லைன் ஒண்ணு கொடுத்துறேன். யூஸ்வலா அது செய்யறது கிடையாது. யூஸ்வலா அது மாதிரி பிளாக் விட்டுட்டு தான் செய்வோம். நம்ம வந்து இது நமக்குள்ள நம்ம செஞ்சுக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ராட் அடிக்கலாம் அப்படின்னு லேசா ஃப்ராட் அடிச்சுக்கிறது. பட் எல்லா ஆர்டிஸ்டும் அப்படிதான் சார் பண்ணுவாங்க. ஆமா, சொல்ல மாட்டாங்க ஃப்ராட் அடிக்கிறோன்னு. இப்ப நான் வந்து செஞ்சு வேற யாரோட செஞ்சிருந்தேன்னா ஃப்ராட்னு சொல்றோம். அப்படி செய்ய கூடாது. சும்மா பொழுது செல்ஃப் டிப்ரிகேஷன். சரியா, இப்போதைக்கு அது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன தெரியுமா செய்ய போறேன், அந்த பீக்ல வந்து ஒரு ஹைலைட் இருக்கு தெரியுதா? ஆமா. ஓகே இருங்க சார், நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் இதுல பார்க்கல, என் போன்ல பார்க்கறேன். சொல்லுங்க சார். சரி, நான் இந்த இடத்த கொஞ்சம் போல முதல்ல வந்து இந்த இடத்த கொஞ்சம் லைட் ஆக்கி கொண்டு வந்துக்கிறேன். அந்த கிரே கொடுத்தோம் இல்லையா, நான் என்னோட இமேஜே பார்க்காம உங்க இமேஜே பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த பார்த்தா அப்படி இவ்வளவு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா, நல்லா வந்துகிட்டு இருக்கு. அதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். the biggest disadvantage that you have is that my painting is also there. அது இல்லைன்னா நல்லா வருதே அப்படின்னு ஒரு தோணும். என் பெயிண்டிங் இருக்கிறதுனால அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு கம்பேர் பண்ற தாட் ஒண்ணு வரும். சரி, ஆனா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லேசா அங்கங்க ஹைலைட் இருக்கிற மாதிரி லேசா அப்படின்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஹைலைட்டுக்கு போறேன். என்னன்னா முதல்ல வந்து ஒரு கிரே ஒண்ணு இருக்கு அப்படி, அதுக்கப்புறம் ஹைலைட் வருது. வெட்னஸ்டேஸ் மட்டும் தான் ஃப்ரீயா சார்? இல்லையம்மா, ஃப்ரைடே ஃப்ரீயா இருப்பேன். ஆனா டைமிங் வந்து அந்த
தேர்ஸ்டே வந்து 2 to 3 உமான்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று வந்துருவா. இல்ல இப்போ 2 ஒரு to ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே. இப்போ நியூ ஸ்டூடெண்ட் இஸ் தேர், யூ ஆர் ஸ்டார்டிங் எ டாபிக்னா ஒரு நிமிஷம் இல்ல. சார், ஒரு நிமிஷம் சார். ஓகே ஓகே. Sir, I had to close the class, sir. My Okay. mother-in-law, she fell down. Oh, okay. We'll have it Take tomorrow, sir. Okay, care. sir. Nothing serious, yeah? Nothing. Thank you, sir. Okay, ma. Okay.